everybody, welcome to biology classes chapter number 4 reproductive health. இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறது various health problems பத்தி பார்க்க போறோம். Now இங்க முதல்ல கேக்குற கேள்வி வந்து ஃபேமிலி பிளானிங் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு 1951ல ஆரம்பிச்சாங்க. இந்த பிளானிங் பத்தி உங்களுக்கு தெரியும், டியூபெக்டோமி, வாசெக்டோமி அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் இருக்கு. ஸோ 1951ல இதை ஆரம்பிச்சாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கரண்ட் ப்ராப்ளம்ஸை பற்றி ஒரு சின்ன ப்ரோக்ராம், அதாவது ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் RCH அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். இது என்ன பண்ணுது அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சைல்ட் ப்ராப்ளம்ஸை பற்றி தான் வந்து இது டீல் பண்ணுது. அடுத்த கேட்குற கேள்வி வந்து amniocentesis. Amniocentesis is completely banned, but என்ன அப்படின்னா the thing is that இது என்ன பண்ணுறதுன்னா sex determination of a fetus from the amniotic fluid. amniotic fluidலேருந்து எடுத்து என்ன பண்ணுறாங்க, செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறது தான் amniocentesis. இது இப்போதைக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. ஸோ எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இது எதுக்கு அப்படின்னா வந்து டு செக் தி இன்க்ரீஸிங் ஃபீமேல் ஃபீட்டிசைட் அண்ட் ஆல்சோ மேசிவ் சைல்டு இம்யூனைசேஷன். இந்த இதுக்காக தான் வந்து என்ன பண்ணாங்க, amniocentesis பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற சஹேலி அப்படிங்கிறது, சஹேலி வந்து இங்கே நியூ ஓரல் கான்ட்ராசெப்டிவ். ஸோ ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ங்கிற ஒரு டேப்லெட்டு தான். ஸோ அதை யூஸ் பண்ணுறாங்க. இது எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா CDRI நம்ம நாட்டில் தான் கண்டுபிடிச்சது. அதுவும் லக்னோவில் சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு இந்த சஹேலிங்கிற டேப்லெட்டில் சைடு எஃபெக்ட் கம்மி. பாப்புலேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து 2 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மேட்டர்னல் மார்டலிட்டி ரேட் அண்ட் இன்ஃபேண்ட் மார்டலிட்டி ரேட் அப்படின்னு. ஸோ MMR அண்ட் IMR அப்படிங்கிறது. ஸோ மதர் டெத் அப்படிங்கிறது சொல்கிறது வந்து மேட்டர்னல் மார்டலிட்டி ரேட் அப்படிங்கிறது, இன்ஃபேண்ட் டெத் வந்து இன்ஃபேண்ட் மார்டலிட்டி ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டை பொறுத்தவரையும் ஒரு குழந்தையும் ஒரு தாயும் வந்து சாகவே கூடாது. அது முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடி உமன் வந்து கண்டிப்பாக சாகவே கூடாதுங்கிறது டாக்டர்ஸோட ரூல். பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்காக நிறைய ஸ்லோகன்ஸ் இருக்குது. ஸோ அதில் முக்கியமானது வந்து ஹம் தோ ஹமாரே தோ அப்படிங்கிறது, we two our two அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன். அடுத்ததாக வந்து ஒன் சைல்டு நார்ம் அப்படிங்கிறத, இது ஒரு ஸ்லோகன். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா பாப்புலேஷனாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டாக வந்து ஸ்லோகன்ஸ் ரெடி பண்ணது. ஸோ சாதாரணமாக வந்து மேரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது இது 18 and 21 அப்படிங்கிறத, ஃபீமேல்ஸுக்கு வந்து 18 அண்டாக, மேல்ஸுக்கு 21 தான் வந்து மேரேஜபிள் ஏஜ். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ப்ரெக்னென்சி எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. ஸோ நேச்சுரல் ட்ரெடிஷ்னல் பேரியர்ஸ் அண்ட் IUDs, அதாவது இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ், அதுக்கப்புறம் ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ், இன்ஜெக்டபிள்ஸ் அண்ட் இம்ப்ளான்ட் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரைட், ஃபைன். நவ் த திங் இஸ் தட் பீரியாடிக் அப்ஸ்டினன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ அதாவது மென்சுரல் சைக்கிளில் 10th to 17th டே மென்சுரல் சைக்கிள் நடக்கும். ஸோ முக்கியமாக ஓவிலேஷன் நடக்கும். அந்த டைமில் காய்டஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ ப்ரெக்னன்சியும் ப்ரிவெண்ட் பண்ணலாம். லாக்டேஷனல் அமன்யூரியா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் மென்சுரேஷன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ குழந்த பிறந்ததுக்கப்புறமா தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கும்போது மென்சுரல் சைக்கிள் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து காய்டஸை ப்ரிவெண்ட் பண்ணால் அதான் வந்து லாக்டேஷனல் அமன்யூரியா அப்படின்னு. அடுத்தது பேரியர்ஸை பொறுத்தவரை என்னென்னா காண்டோம்ஸை தான் குறிக்குது. ஸோ இது மேல்ஸுக்கும் இருக்குது, ஃபீமேல்ஸுக்கும் இருக்குது. முக்கியமாக வந்து காண்டோம்ஸுங்கிற வார்த்தை வந்து மேல்ஸுக்காக சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே வந்து மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸுக்கு இருக்குது. ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு இதோட ரொம்ப முக்கியமான வந்து இது என்ன அப்படின்னா, ஃபீமேல்ஸில் யூஸ் பண்ணுற காண்டோம்ஸு பேர் என்ன அப்படின்னா வந்து டயஃப்ரம், செர்விக்கல் கேப் அண்ட் வால்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் ஒரு சில வார்த்தையெல்லாம் இருக்குது. ஸ்பெர்மிசைடல் க்ரீம், ஜெல்லிஸ், ஃபோம்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு சில வார்த்தை இருக்குது, விச் ப்ரிவென்ட்ஸ் ஃபெர்டிலைசேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது IUDs. ஸோ இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
ஐயூடிஸ் சாதாரணமாக வந்து யூட்ரஸில் தான் வந்து ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐயூடிஸ் ஃபர்ஸ்ட் வந்து நான் மெடிக்கேட்டட் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று மெடிக்கேட்டட் அப்படின்னு இருக்குது. நான் மெடிக்கேட்டடில் என்னென்ன டைப்ஸ்? ஸோ லிபஸ் லூப் அப்படிங்கிறது, அப்புறமா காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ் அப்படின்னு இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன? காப்பர் டி, காப்பர் 7 மல்டிலோட் 375 அப்படிங்கிறத. அடுத்ததாக ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ். ஸோ இவ்வளோ பார்த்தது வந்து எல்லாமே வந்து நான் மெடிக்கேட்டட். மெடிக்கேட்டடில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரொஜெஸ்டாசர்ட், LNG-20, இந்த ரெண்டுமே வந்து ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ். இது இல்லாமல் ஐயூடிஸில் காப்பர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் சப்ரஸஸ் தி ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி, அதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு கேட்கலாம். ஸோ ஃபெர்டிலைசிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஸ்பெர்ம்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணிடும். இந்த ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அன்சூட்டபிள் கண்டிஷனை வந்து மெயின்டைன் பண்ண ஸோ இம்ப்ளான்டேஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயூடிஸ் யூஸ் பண்ணலாம். என்னதான் இருந்தாலுமே வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்மால் டோசஸ். ஸோ ஸ்மால் டோசஸ் அதாவது வந்து ப்ரொஜெஸ்டோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டோஜன் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன் இப்படி ரெண்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் தான் இந்த டோசேஜ் எல்லாம். ஸோ இது வந்து ஒரு டேப்லெட் ஃபார்மில் இருக்குது. ஸோ வி கால் இட் அஸ் பில்ஸ் அப்படிங்கிற இந்த பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் டேக்கன் டெய்லி ஃபார் அ பீரியட் ஆஃப் 21 days. அப்புறம் ஒரு 7 days வந்து கேப் விட்டுறது. ஏன் அப்படின்னா வந்து மென்சுரல் சைக்கிள் மென்சுரேஷன் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அந்த 7 days கேப். இல்லை அப்படின்னா வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்றதும் மிச்ச ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 7 days மட்டும் விட்டுருவாங்க ஃபார் நார்மல் மென்சுரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சஹேலி அப்படிங்கிற சஹேலி வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. நம்ம இப்போ அடுத்த என்ன பார்க்க போகிறோன்னா எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ்ஸ். எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ்ஸ் அப்படின்னா 72 hours ஆஃப் காய்டஸுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரொஜெஸ்டோஜன் இல்லை அப்படின்னா ப்ரொஜெஸ்டோஜன் ப்ளஸ் ஈஸ்ட்ரோஜன் இந்த காம்பினேஷனில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டா இந்த ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறத இல்லை ப்ரெக்னன்சியை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி, நெக்ஸ்ட் வந்து சர்ஜிக்கல் மெத்தட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன். ஸோ ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா வி ஹாவ் 2 terms which is called as வாசக்டோமி அண்ட் டியூபெக்டோமி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் வாசக்டோமி. இதில் என்ன பண்ணாங்க? வாஸ் டிஃப்ரென்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த டியூபை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க ரெண்டு சைட்லேயுமே. ஹவர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டியூபெக்டோமி. ஸோ இங்கே டியூபை வந்து கட் பண்ணிவிட்டு அதை என்ன ஃபேமிலி பிளானிங் பண்ணுறாங்க. ஸோ இது பேர் டியூபெக்டோமி. ஃபீமேல்ஸில் டியூபெக்டோமி, மேல்ஸில் வாசக்டோமி. ஏன் அப்படின்னா வாஸ் டிஃப்ரென்ஸு கட் பண்ணுறதுனால இது பேர் வாசக்டோமி. எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. எக்டோபிக் ப்ரெக்னன்சினா வந்து இம்ப்ளான்டேஷன் அதர் தேன் யூட்ரஸ், தட் இஸ் கால்ட் அஸ் எக்டோபிக் ப்ரெக்னன்சி. அடுத்த கேள்வி என்ன கேட்கலான்னா வந்து எம்டிபி அப்படின்னா என்னன்னா மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படிங்கிற இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? தட் இஸ் கால்ட் அஸ் இன்டியூஸ்ட் அபார்ஷன் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா நம்ம தான் வந்து தேவையில்லாமல் வந்து இன்டியூஸ் பண்ணுறோம். இந்த அபார்ஷன் பண்ணுற பார்த்தீங்க அப்படின்னா லீகலைஸ் ஆகிடுச்சு இன் 1971. ஸோ அதனால் அபார்ஷன் தாராளமாக பண்ணலாம். பட் எப்போ பண்ணும் அப்படின்னு சொன்னால் அப் டு 6 months வரையும் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. ஒரு ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொன்னால் 3 months 2 ட்ரைமஸ்டர் வரைக்கும் அபார்ஷன் பண்ணலாம். பட் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ரிஸ்கி. ஓகே, செகண்ட் ட்ரைமஸ்டரில் அபார்ஷன் பண்ணால் வந்து இட்ஸ் மோர் ரிஸ்கி தேன் கம்பேர்ட் டு தி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். இங்கே கேட்குற கேள்வி என்னென்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் ஆர் வெனீரியல் டிசீசஸ் ஆர் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் இன்ஃபெக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா கொனேரியா, சிஃபிலிஸ், ஜென்டல் ஹர்ப்ஸ், கிளமெடோமோனாஸ், ஜென்டல் வார்ட்ஸ், ட்ரைகோமோனியாசிஸ், ஹெப்படைட்டிஸ் பி. ஓகே, ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். இதில் முக்கியமாக ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெச்ஐவி இது நீடில்ஸ்னால் இன்ஃபெக்டட் நீடில்ஸ் இல்லைனா சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இதில் காப்பாற்ற முடியாதது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி, ஜென்டல் ஹர்ப்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன். இந்த மூணுமே வந்து கண்டிப்பாக வந்து காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பிகாஸ் இந்த டிசீஸ் எல்லாம் வந்து நான் க்யூரபிள் டிசீசஸ். அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு சின்ன வார்த்தை விச் இஸ் கால்ட் அஸ் ஸ்டில் பர்த். ஸ்டில் பர்த்னா என்ன? ஸ்டில் பர்த் அப்படின்னா ஒரு குழந்தை
பிறக்கும்போது செத்து பிறக்கிறது பேர் தான் வந்து ஸ்டில் பர்த். ஸோ வயிற்றில் இருக்கும்போது ஃபீட்டஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது வயிற்றில் இருக்கும்போது குழந்த உயிரோடு தான் இருக்கும். ஆனால் பிறக்கும்போது என்ன ஆகும்னா இறந்து பிறக்கும்போது வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இறந்துடும். அது பேர் ஸ்டில் பர்த். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை இல்லாத கப்புள்ஸுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி குழந்தைய ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் தான் வந்து முக்கியமாக கேட்பாங்க. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த டேர்ம்ஸை பார்த்துருவோம், அதுக்கப்புறமா கண்டிஷன்ஸை பார்த்து பதில் சொல்லுவோம். ரைட். இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷனா அது டியூப்பில் ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. அதாவது ஒவ்வொரு எடுத்துக்கிறாங்க, ஸ்பெர்ம் எடுத்துக்கிறாங்க, ரெண்டுமே வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணிடுறாங்க. அது பேர் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். அடுத்ததான் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபெர்டிலைஸ் எம்ப்ரியோ என்ன பண்ணுறாங்க, இதை தூக்கி ஃபெலோப்பியன் டியூப் இல்லைனா யூட்ரஸில் இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ் அப்பான் தி நம்பர் ஆஃப் செட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டோமியர். ஸோ 8 பிளாஸ்டோமியர் அப்படின்னா இதை வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இல்லை அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை என்ன பண்ணுவாங்க, யூட்ரஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இன்ட்ரா யூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இப்போ இது ஃபெலோப்பியன் டியூப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருங்கிறது 2 டைப்பு. ஒன்று ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர், இன்னொன்று இன்ட்ரா யூட்ரைன் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து அந்த எம்ப்ரியோவில் எவ்வளோ டிவிஷன்ஸ் நடந்திருக்கு, 8 பிளாஸ்டோமியர்ஸா இல்லை 8 பிளாஸ்டோமியர்ஸுக்கு மேலேயா அப்படிங்கிறது தான் வச்சு தான் வந்து அதை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறது. இன்வைவோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா ஃபியூஷன் வந்து ஃபீமேல் உடம்புக்குள்ளே நடக்கிறது பேர். இட் இஸ் கால்ட் அஸ் அ இன் வைவோ ஃபெர்டிலைசேஷன். இது ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடக்கும்னா சாதாரணமாக ஆம்புலா இஸ்தமஸ் ஜங்ஷனில் தான் நடக்கும். ஓகே, அடுத்த நம்ம பார்க்க போகிறது கிஃப்ட் அப்படின்னாலே வந்து உங்களுக்கே தெரியும், ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வந்து கிஃப்டாக ஒரு அன்பளிப்பாக வந்து ஒரு பொருளை கொடுப்பாங்க. இங்கே என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபீமேல் இருக்காங்க, அவங்களுக்கு ஓவம் வந்து ஒழுங்காக ப்ரொடியூஸ் ஆகலை, அப்நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களால வந்து குழந்தைய பெற்றுக்க முடியாது. அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா ஒரு டோனர் ஃபீமேல் கிட்டேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஓவமை வந்து என்னென்னா வாங்கிக்கிறாங்க ஆஸ் அ கிஃப்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அ கிஃப்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த டொனேட்டட் ஓவம் என்ன பண்ணுறாங்க, நேராக எங்கள் ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அப்போது குழந்த பிறக்கும். இந்த ஃபீமேலில் நார்மலாக என்ன ஆகுதுன்னா ஓவம் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அதாவது ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா வந்து ஃபெர்டிலைஸ் ஆகாது அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்ததாக வந்து நம்ம பார்க்குறது இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு. இதை ஐசிஎஸ்ஐன்னு சொல்லலாம். இப்போ அந்த ஐசிஎஸ்ஐ அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு மேலுக்கு வந்து குறைபாடு இருக்குது. ஸோ லைவ் ஸ்பெர்ம்ஸ் மோட்டைல் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஆனால் இப்போது அந்த ஸ்பெர்மில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 1-2 ஸ்பெர்ம்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது, மோட்டைலாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பெர்மை எடுத்து நேராக என்ன பண்ணுறாங்கன்னா ஓவமில் நேராக இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. இன்ஜெக்ட் பண்ணோன்னா டேரெக்டாக வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிடுது. அப்புறமா எடுத்து என்ன பண்ணுறாங்க, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னா ஸ்பெர்ம் சாம்பிளை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நேராக அவங்க வெஜைனா இல்லை யூட்ரஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. அது பேர் தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, சப்போஸ் ஹஸ்பண்டால் எய்தர் பூவர் ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்குது, இல்லை அப்படின்னா அவங்களால ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு டோனர்கிட்டேருந்து ஸ்பெர்ம் வாங்கி அதை என்ன பண்ணுறாங்க ஒய்ஃபோட யூட்ரஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வெஜைனா இல்லை யூட்ரஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். ஸோ அந்த இப்போது யூட்ரஸில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன்ஸ் சொல்லுவோம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது. தேங்க்யூ, பாய்.